சுதீர் நெல்சன் இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. மற்றும் ஷில்பா உடைய பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. மற்றும் கெனடி எலிசபெத் ராணியோடைய வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்களா, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் மரித்த ஷீலா லூயிஸ் ராஜேஸ்வரி ஜெனிகளுடைய ஆவலுக்காக வருகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே திருத்தூதர் யோவான் திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பிற இனத்தவர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதரும் யூதாவில் உள்ள சகோதரர் சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். வேதங்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களிடம் உணவு உண்டேன் என்று குறை கூறினார். வேதங்கள் நடந்தவற்றை
நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கற்பாயை போன்ற ஒரு விரிப்பு 4 முனைகளும் கட்டப்பட்டு வானிலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, கூர்வன, வானில் பறப்பன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்து இவற்றை கொண்டு சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானது தூய்மையற்றதுமானது எதுவும் ஒரு பொழுதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். 2ஆம் முறையில் வானிலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது எனக்கு கடவுள் கருதுவது தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின் யாவும் வானிற்கு மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம், தயக்கமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் அந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டின் வானதூதர் வந்து நின்றதையும் கண்டதாகவும், அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசியதும் தூய ஆவி முதலில் நம் மீது இறங்கி வந்து போல் அவர் மீதும் இறங்கி வந்தது. அப்பொழுது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று ஆண்டவரின் வார்த்தையை நான் நினைவு கூர்ந்தேன். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட போது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார் என்றால், கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியாக மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரைப்பாளர் பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுதும் நான் கடவுள் முன்னிலை வந்து நிற்கப் போகிறேன். உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. ஒளியையும் உம்மையும் அனுப்பியதும் அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கு, உமது உறவிடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாக இறைவனுடன் செல்வேன். கடவுளே, என் கடவுளே,
யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயனானே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வரதை கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயிரம் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கும் ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவர்களுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கோட்டையில் சேரவே வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நானும் அவற்றை நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரம் என்னும் நிலை ஏற்படும். தந்தையின் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து பறித்து கொள்வதில்லை, யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படியே செய்கிறேன். கிறிஸ்துவின் சாட்சியை. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவனுடைய நான் உடத்தி என்ற ஒரு செனாத்திரி சர்ச்சில் இருக்கும் பொழுது ஆலையில் நம்ம காலையில் 6:45 மணிக்கு போய் சேர்ந்தோம். சர்ச் கேட்டுக்கு இப்போ நம்ம இருக்குல்ல, கேட்டுக்கு வெளியே ஒரு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. இது அந்தோனியோடைய ஸ்டாச்சு. தினிக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பூ, அழகான பூ, வித்தியாசமான ஒரு பூ அங்கே வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ எங்களுக்கும் ஒரு ஆச்சரியம், இது அவ்வளோ சீக்கிரம் காத்தால் வச்சுட்டு போய், ஏன்னா கேட்டு ஓப்பன் பண்ணுறதே 5:6 மணிக்கு தான். அதுக்கு முன்னாலே யாரும் வச்சுட்டு போகிறாங்க கேட்டு அந்த ஸ்டாச்சுக்கிட்ட. அப்புறமா ஒரு முறை தெரிஞ்சிச்சு, யாருன்னு பார்த்தா ஒரு அம்மா, அந்த அம்மா பூ விற்கிறவங்க. அந்த அம்மா பேர் லக்ஷ்மணம்மா. அந்த அம்மா தினிக்கே தன்னுடைய பூவில் அந்த முதல் பூ வீட்டு வச்சுட்டு போவாங்க. அப்போ அந்த அம்மா ஒரு முறை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னம்மா தினிக்கே பூவில் வச்சுட்டு போறீங்க? இல்லைப்பா, நான் என்னுடைய உழைப்பு முதல் கடவுள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னா. கடவுள் யார் கடவுள்? ஏன் உங்களுக்கு நீங்கள் இந்து தானே, நீங்கள் உங்களுக்கு கடவுள் இருக்காங்க அவங்களுக்கு இல்லாமல்? இல்லை, நீ எந்த கடவுள் இல்லை, எனக்கு பிடிச்ச கடவுள் இருக்குது, அதனால் நான் இங்கே வச்சுட்டு போகிறேன் அப்படின்னா. கிறிஸ்துவனுடைய வேறு மதத்தில் இருப்பவர்கள் எப்படி கடவுளுடைய விசுவாசத்தை அவங்க அந்தோனியார் கடவுள் நினச்சிக்கிறாங்க, அது வேற. அப்படி இருந்தாலும் அவங்களுடைய விசுவாசம் பாருங்க எப்படி இருக்கு. அந்த அம்மா உண்மையிலே பேப்டிசம் எல்லாம் வாங்கி கிறிஸ்டியன் ஆகணும் தேவையில்லை. அவங்களுடைய நேர்மையான வாழ்க்கையே ஒரு தினதோறும் வாழ்க்கையை அவங்க கிறிஸ்துவ வாழ்க்கை தான் வாழ்றாங்க. கடவுளில் அன்பு செய்கிறவர்கள் எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான். நான் ஒரு முறை ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், ஒரு ரைட்டிங் கொடுக்குறதுக்காக போயிருக்கும் பொழுது நான் முடிச்சிட்டேன். பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாங்க. அந்த அம்மா ஒருத்தர் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா. அப்போ நான் போனேன், அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணேன். ப்ளஸ் பண்ண பிறகு அவங்க சொல்கிறேன், எனக்கு ரொம்ப விருப்பம் கிட்ட வரணும் அப்படின்னு. பட் இருந்தாலும் சூழ்நிலை வர முடியல, பட் இருந்தாலும் எனக்கு ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்துவனுடைய மற்ற இனத்தவர்கள் கூட கடவுள் மேலே அந்த நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை தான் அவங்களுக்கு உயிர் கொடுக்கும். அதனால் என்னுடைய நற்செய்தி நான் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு மற்ற இனத்தவர்களுக்கு என் கூட்டத்துக்கு சேர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மற்ற இனத்தவர் யார்? இந்த உலகத்தில் பிறந்தவங்க அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான், கடவுள் மக்கள் தான். கடவுள் ஒருவருக்கு ஒரு அனுபவம் கொடுத்துருக்காரு. அந்த அனுபவத்து மூலியமாக சில பேர் கடவுளை ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போது நம்மளுடைய குடும்பத்தில் நீங்கள் அப்படி எப்படினாலும் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம யாருமே பாம் கேத்தலிக்ஸ் கிடையாது. அதாவது பெற்றோர்களோ அவங்களுடைய பெற்றோர்களோ ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல கடவுளுடைய அனுபவம் கிடைச்சிருக்கிறதுனால அவங்க ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருமே கடவுள் பிள்ளைகள் தான். அதுதான் என்னுடைய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார், அந்த என்னுடைய ஆடுகளுக்கு நான் உயிர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அது அவர் சிலுவையில் பார்க்கும் பொழுது பார்க்குறோம்.
கடவுள் வந்து வெறும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கவங்க இல்லை அந்த யூதர்களுக்கு மட்டும் தான் இருக்கல. உலகத்தில் வந்து பிறந்த அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் இயேசு அவருடைய தன்னையே அவர் உயிர் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, அவர் விருப்பப்பட்டு தான் கொடுக்குறார். தன்னுடைய மக்களை காப்பாற்றுக்காக தான். அதனால கடவுள் வந்து நம்மோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நாம் மற்றவர்களுக்கு அந்த நற்செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. எப்பொழுதெல்லாம் யாரெல்லாம் வந்து மற்ற இடத்தினவர்கள் வந்து ஒரு வேலை கடவுள்கிட்ட வராங்க அப்படின்னு விருப்பப்பட்டால் அவங்களுக்கு வந்து அந்த நற்செய்தி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா நற்செய்தி வந்து கடவுளால் பெற்று மற்றவர்களுக்காக கொடுக்க வேண்டியதுக்காக தான் கடவுள் அந்த நற்செய்தி கொடுத்துருக்காங்க. அந்த நற்செய்தி முதல் நம்ம புரிந்து கொண்டு அந்த நற்செய்தி மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும். யாராவது வந்து மற்ற இனத்தினர்கள் யாராவது வந்து பேசுகிறவங்க யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட அன்பாக இருக்கணும், அவங்கள்ட்ட பாசமாக இருக்கணும், அவங்கள்ட்ட வந்து அந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நம்ம அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளணும். ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கடவுளை அவங்களையும் அவருடைய மந்தையில் சேர்த்துக் கொள்வார். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதனால் திருவள்ளுவர் கடலுக்கு நாம் ஜெபிப்போம். இறைவா, உலகத்தில் இருக்கும் அனைத்து மந்தைகளும் நான் இருக்கிற மற்றும் நாம் எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்க தேவையான வரசு தரும்படி கடலுக்கு ஜெபிப்போம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம கிறிஸ்தவர்களுக்குள்ளவே நிறைய கேஸ்டிசம் இல்லையா? ஏன் கேஸ்டிசம் என்ன? ஒன்று பெரியவங்க ஒன்று கீழே இருக்கிறவங்க தான் அர்த்தம். ஏற்றுக்கொள்வதில்லை மற்றவங்களை. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப சுப்பீரியர் நினைக்கிறோம். உலகத்தில் யாருமே சுப்பீரியர் கிடையாது, யாருமே பெரியவங்க கிடையாது. கடவுளுக்கு எல்லாரும் பிள்ளைகள் தான். ஒருவேளை நம்ம அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தோம்னா அதில் நம்ம கணக்கு கொடுக்கணும். கடவுளுக்கு கண்டிப்பாக கணக்கு கொடுக்கணும். கடவுள் அதை விருப்பமும் பட மாட்டாங்க. ஏனெனில் கடவுள் வந்து எப்பொழுதுமே அந்த சுப்பீரிட்டியாக காமிச்சிக்கல. அவரே கடவுள் சாதாரண ஒரு மனிதன் அவர் பிறக்க பொழுது தண்ணியை அவர் தாழ்த்து கொண்டார். அப்படி இருக்க கடவுளை நம்ம வணங்கும் பொழுது நம்மளுக்குள்ள என்ன வித்தியாசம்? எல்லாரையும் சரிசமமாக மதிக்கணும், அவர்களை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தன்மையோடு வாழக்கூடிய ஆசிரியர்கள் தரும்படி விரும்புகிறோம். காணிக்கை பொருட்களை சகோதரர்களுடைய அமர்வுகளும் திருவழியில் அவர்கள் தந்தையாக ஏற்றதாகபடி செல்லுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை எனக்கு நலனுக்காகவும் உமது கையிலிருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்க மறை நிகழ்வு வழியாக எங்களை இன்று வழக்கடைக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல்களுக்கு முடிவில்லாத பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
தகுதி நீதியமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவனை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்களது சாவை தமது சாவால் அளித்தவரும் உமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி கொண்ட உலக மாந்தர் அனைவரும் கற்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடிக்கொள்கின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் இனிமையாகவே தூயவர் தூய்மைக்கு மூச்சு. ஆகவே உடைய ஆவிய புனிதை நாடுகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளமடைந்து தம்மை கழித்த போது அப்பத்தெடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்கான கேள்விப்படும் என் உடல். அவன் மீது விருந்தியாளரை கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரல் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரிடம் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்ந்து வாழ்ந்து மீட்பளிக்கும் கிண்ணத்தை உங்களுக்கு ஒப்புடுகின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியப்புரிய தகுதியுடன் எங்களை ஏற்றுக்கொள்ள எனவே உங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் வரவேற்கும் திருவாவை நினைவுகளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநீராகிற அனைவரோடும் உங்கள் திருவில் அன்பில் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணங்களில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கணித்தாய் நமது மரியாவுடைய கணவனான துணை யோசேப், திருத்தூதர்களை உலகில் ஒருவராய் இருந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நினைவுகளும் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மக்கள் நேற்று வரவிட உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளால் கற்பிக்கப்பட்டு எரியப்படி நாம் பயிற்சி பெற்று நாம் வந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுலாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீவிரத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியின் கடினங்களை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று
மாற்றியும் என்றென்று உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தொடர்பு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவுள்ளத்தில் இருப்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்யும் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதி பகிர்ந்து இரணில் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணில் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணில் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவம் போக்குபவர், செம்மறி பிறந்த விலகி பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, இருந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமுடையும். இந்த
மன்றாடுவோமாக. நல்லாயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகன் உயர் மதிப்புள்ள இறையங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. மாறாக சொல்லே. ஆதாரம் எல்லாமே நீயே. ஆன்மாவின் ஆனந்தம் நீரென்று கண்டோம். என் சொந்தம் எல்லாமே நீயே. ஆதாரம் நீரென்றும் ஆண்டவரின் தாயே. ஆதாரம் எல்லாமே நீயே. ஆன்மாவின் ஆனந்தம் நீரென்று கண்டோம். என் சொந்தம் எல்லாமே நீயே. உன் நாமம் சொல்லாத நான் ஒன்று இல்லை. உன் தஞ்சம் தேடாதவரில்லை. உன் நாமம் சொல்லாத நான் ஒன்று இல்லை. உன் தஞ்சம் தேடாதவரில்லை. நீ சென்ற பாதைகள் எவராக வேண்டும் சுகமா